யாழ்ப்பாணத்தை விஜய்க்கு எழுதி கொடுங்கள். அனுர அரசாங்கத்திடம் கேட்ட அர்ச்சுனா எம்பி. கத்தியில் கைரேகைகள். ரங்க நிசாந்தவின் பிரேத பரிசோதனையில் சந்தேகம். உதய கம்மன்பில. அரசாங்கத்திற்கு எதிராக களமிறங்கும் கூட்டு எதிர்க்கட்சி. மீண்டும் ஆரம்பமாகும் ஊடகவியலாளர் பிரகித் எக்முலிகோட வழக்கு. விடுக்கப்பட்ட உத்தரவு. செம்மணி புதைகுழிக்குள் இருந்து குழந்தை உள்ளிட்ட 4 எண்புக்கூடுகள் மீட்பு. ஊழல்வாதிகள் மீண்டும் எழுச்சி. ஜனாதிபதியின் பொறுமைக்கும் இல்லை. ராஜங்கனே சத்தாரத்ன தேரர். யாழ்ப்பாணம் காக்கை தீவில் இன்று விஜய் ஆதரவாளர்கள் வெடிக்கொளுத்தி கொண்டாட்டம். அரிசி பொதிகளும் வழங்கி வைப்பு. மன்னார் மோர் வீதியில் கொடூரம். கணவனை கொலை செய்துவிட்டு துண்டு துண்டுகளாக வெட்டி மலசலகூட குழியில் போட்ட மனைவி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கேட்டது போல கச்சதீவை மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டிடம் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றியீட்டியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு சபையில் வைத்து அர்ச்சுனா எம்பியும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் இதயத்தை கவர்ந்து தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அடக்கப்பட்ட தமிழன் என்ற வகையில் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வடக்கில் உள்ள தீவுகளுக்கு மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்பது மிக முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக நெடுந்தீவு பகுதியில் உள்ள குடும்பங்களில் பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 5 நாட்களில் மின்சாரம் தடைபடுகின்றது. தீவு பகுதியில் இது பாரிய பிரச்சனையாக உள்ளது. கச்சதீவை விஜய் கேட்டார் என்ற போதனை தர முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் நாங்கள் கூறுகின்றோம், கச்சதீவை மாத்திரமல்ல முழு யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு எழுதி கொடுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்ஃபிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்கள் சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தில் கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சாரம் தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான். தமிழ்நாட்டிலே நடைபெற்று முடிந்திருக்கின்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகராக இருந்த நண்பர் விஜய் அவர்கள் ஒரு பாரிய வெற்றியை அந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறார். ஈழத்தமிழர்கள் சார்பாக இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் பாரிய வெற்றியை உருவாக்கிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புகுமுக அரசியல் கட்சியாக புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் இன்னும் தெளிவும் திடமும் மிகுந்ததாய் தங்கள் அரசியல் பயணம் தொடர ஈழத்தின் உறவுகள் சார்பில் எங்களின் உடனிருப்பும் உறுதுணையும் என்றென்றும் உங்களோடு இருக்கும் என்ற நம்பிக்கையையும், ஈழத்தமிழர்கள் உங்களுடைய வெற்றியை சாதகமான தன்மையில் தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள் என்பதையும் இலங்கையினுடைய இந்த உயர்ந்த சபையினூடாக நான் நண்பர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு இந்த இடத்திலே பரிமாறிக்கொள்ளுகின்றேன். குறிப்பாக எனக்கு முன்னர் பேசிய பிரதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல மலையகத்திலே ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய காவத்தையில் நீலகாமம் தோட்டத்திலே இராணுவத்திலிருந்து விலகிய கூலிக்காக அமர்த்தப்பட்ட காடையர்களால் அங்கிருந்த தோட்டத்தினுடைய ஒரு பெண் உட்பட 2 பேர் மிக மோசமாக தாக்கப்பட்டார்கள். இந்த நாட்டிலே அரசாங்கங்கள் மாறி வருகின்ற பொழுதெல்லாம் பல தலைவர்கள் மாறுகின்றார்கள். ஆனால் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மலையகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுக்கென்று சொந்த நிலம் இல்லை. அந்த சொந்த நிலத்திலே ஒரு சின்ன கொட்டிலை போடுவதற்கு கூட அவர்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை இல்லை என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய அந்த
நீலகாமம் இடத்திலே நடைபெற்ற தோட்டத்திலே நடைபெற்ற விடயம் இன்று சர்வதேச சமூகத்தினுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் உறவுகின்ற இந்த காலகட்டத்தில் தான் இந்த செய்தி வெளியிலே வரக்கூடியதாக இருந்தது. சமூக வலைத்தளங்கள் இல்லை என்றால் நான் நினைக்கிறேன் இதைப்போல 1000 பிரச்சனைகள் கிடங்குகளிலே மலைகளிலே அது தாக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் உலகத்திலே இன்று மனிதனுடைய முன்னேற்றம் பற்றி பேசுகிறோம், பல மனிதர்களுடைய வளர்ச்சிகள் பற்றி பேசுகிறோம். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்த்த, இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த எங்களுடைய மலையக தமிழ் உறவுகளுடைய ஒரு சின்ன வீடு அமைத்தல் தொடர்பிலே எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்களுக்கு இதுதான் நிலைமை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக மோசமாக காடையர் கும்பல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக அந்த மக்களுக்கு நீதி கிடைத்து, சொந்த நிலம் கிடைத்து, சொந்த வீடு உள்ளவர்களாக மலையகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் வாழ்வதற்கான ஒரு வழியை இந்த அரசாங்கமாவது செய்யுமா என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த 200 ஆண்டுகளில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் முன்னர் இருந்த பல மலையக அரசியல் கட்சிகளுடைய முயற்சியினால் பல பேருக்கான வீடுகள் கிடைத்தது, பல பேருக்கு சிறு நிலங்கள் கிடைத்தது. ஆனால் இன்னும் பல தேவைகள் அந்த மக்களுக்கு உண்டு. அந்த தேவைகளிலே மிக பாரிய அளவான தேவை அவர்களுக்கான குந்தி இருப்பதற்கான நிலம். அந்த நிலத்தை வழங்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசாங்கம் முதல் நடவடிக்கை எடுத்து அவர்கள் நிரந்தரமாக அந்த மண்ணிலே வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். குறிப்பாக இன்னுமொரு விடயம், எங்களுடைய கிளிநொச்சி மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் தம்பி தீபச்செல்வன் அவருடைய புத்தகங்கள் இலங்கையினுடைய கஸ்டம் காரியாலயத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய பயங்கரவாதி சைனட் போன்ற நூல்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரம் எழுத்துக்களின் மூலம் நான் போராடுகிறேன், இன்னும் இங்கு 2 தேசங்கள் உள்ளன என்ற 2 நூல்களுக்காக அவருடைய அந்த நாவல்கள் தடுத்து வைக்கப்பட்டு இப்பொழுதும் அங்கே கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறது. குறிப்பாக இந்த தேவை ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது? இந்த நாட்டிலே எழுத்துரிமை ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது? தமிழ் மக்கள் மீது ஒரு வலிந்த யுத்தத்தை நடத்தி அந்த யுத்தத்தை நியாயப்படுத்துவதற்காக கோத்தபாயாவை புகழ்ந்து பாடியவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் இந்த நாட்டில் தாராளமாக உலா வருகின்றன. அவருக்காக புகழ்ந்து பேசுகின்ற அது தமிழ் எழுத்தாளர்களாக இருக்கலாம், சிங்கள எழுத்தாளர்களாக இருக்கலாம். அரசாங்கத்துக்கு புகழ்ந்து பாடினால், கொலைகளை நியாயப்படுத்தி எழுதினால் அந்த புத்தகங்கள் உலாவுகின்றன. ஆனால் தீபச்செல்வன் போன்ற தமிழர்களுடைய உண்மைகளை வெளியிலே கொண்டு வந்தவருடைய 5 வகையான 320 புத்தக பிரதிகள் இப்பொழுதும் சுங்கப்பிரிவிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதென்றால் உங்களுடைய அரசு காலத்திலும் சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இது இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஒரு முறை திரும்பி பாருங்கள். நீங்கள் பழைய அரசாங்கங்களை பேசுகிறோம், பழைய அரசாங்கங்கள் மீது நீங்கள் குற்றம் சொல்லுகிறீர்கள். பழைய அரசாங்கம் நியாயமாக நடக்கவில்லை, ஜனநாயகம் பேணப்படவில்லை, சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இதே அரசாங்கமும் இதே பாணியை இப்பொழுது மேற்கொள்ளுகிறது என்பது தீபச்செல்வனுடைய தெளிவாக தெரிகிறது. எனக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள். எனக்கு முதல் 8 நிமிஷம் ஒதுக்கப்பட்டிருந்தது, நீங்கள் 6 நிமிஷம் என்று சொல்வது பிழையானது. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த கலாச்சார அமைச்சினுடைய இலக்கிய குழுவும் பாதுகாப்பு அமைச்சும் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு தோரணையிலே சுங்கப்பிரிவினால் இந்த புத்தகங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. எழுத்து சுதந்திரம், இவரின் எழுத்துக்கள் வெளியான தேசிய சர்வதேசிய ஊடகங்களின் கண்ணியத்தையும் கூட இது பாதித்திருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த நாட்டிலே மலையகத்திலே காவத்தையில் நடைபெற்றிருக்கிற நீலகாமம் தோட்டத்திலே நடந்த மிக மோசமான வன்முறையும் இப்பொழுதும் இந்த நாட்டிலே இனரீதியான வன்முறையும் இனரீதியான பாகுபாடும் நல்லிணக்கமற்ற தன்மையும் மேலோங்கித்தான் இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் நல்ல உதாரணங்கள். ஒரு தைட்டி விகாரையை அகற்ற முடியாது, அதற்கு பெயர் குறித்து தனியாருடைய தமிழர் காணியிலே வலுக்கட்டாயமாக அமைத்து வைத்துக்கொண்டு அவருடைய நிலங்களை வழங்க விடாமல் தடுத்திருக்கிற அரசாங்கம், நீலகாமம் தோட்டத்திலே சொந்தமாக ஒரு கொட்டில் போட்டு தான் படுப்பதற்கு உறங்குவதற்கு அனுமதிக்காத அரசாங்கம், ஒரு தீபச்செல்வனுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு கூட அனுமதிக்காத அரசாங்கம், நீங்கள் என்ன ஜனநாயகத்தை வெளியிலே சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் எந்த வகையான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்த போகிறீர்கள்? உங்களுடைய காலமும் கடந்த அரசாங்கங்களுடைய காலம் போல் வன்முறையும்
துப்பாக்கி கலாச்சாரங்களும் அல்லது இனங்களை மதிக்க தெரியாத சகிப்புத்தன்மையற்ற ஒரு அரசாகத்தான் நீங்கள் இருக்கப் போகிறீர்களா என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்தவின் மரணம் மற்றும் அது தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை என்பன பாரிய சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளன என்று பிவித்ரஹில உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்திரணி உதய கம்மன்பில தெரிவித்தார். எதில்கோட்டையில் உள்ள கட்சி தலைமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் திசு கையியல் மற்றும் நச்சியல் பரிசோதனைகளின் முடிவுகள் வருவதற்கு முன்னரே தவறான முடிவெடுத்து மரணம் என முடிவெடுத்தது ஏன்? கத்தியில் இருந்து கைரேகைகள் மற்றும் ஆடைகளில் இருந்த இரத்தக்கரைகள் எங்கே? இரத்தக்கரைகள் ரங்க நிசாந்தவுக்கு உரியவை தானா என்பது உறுதிப்படுத்தப்பட்டதா? சம்பவம் நடந்த ஆரம்பத்திலேயே இது தவறான முடிவெடுத்து மரணம் என போலீசார் ஊடக பேச்சாளர் அறிவித்த நிலையில் மருத்துவ குழுவினர் அரசியல் அழுத்தங்களுக்குள்ளாகினார்களா? மருத்துவ குழுவில் அரசின் ஆதரவாளர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதால் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகியுள்ளது. எனவே சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் 3 அடங்கிய புதிய சுயாதீன குழு ஒன்றின் ஊடாக மீளவும் பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையில் அண்மை காலமாக வெளிநாட்டு கணனி குற்றவாளிகள் அதிகளவில் கைது செய்யப்படுகின்றமை குறித்தும் இதன்போது அவர் கவலை வெளியிட்டார். கடந்த 4 மாதங்களில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கணனி குற்றவாளிகள் இலங்கையில் கைது செய்யப்பட்டனர். 2024 ஆண்டில் 7210 இருந்த கணனி குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் 2025 ஆண்டில் 12650 பாரியளவில் அதிகரித்துள்ளன. இலங்கை இவ்வாறான சர்வதேச குற்றவாளிகளின் புகலிடமாக மாறி வருவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கருத்தரங்கு தொடரின் அடுத்த கருத்தரங்கு மாத்திரையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி இக்கருத்தரங்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. கூட்டு எதிர்க்கட்சியில் அங்கம் வைக்கும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நேற்று கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் GLPRC இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது குறித்த கருத்தரங்கு தொடர்பில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த கலந்துரையாடலில் கூட்டு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலியும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மாத்திரமின்றி முழு எதிர்க்கட்சியினதும் தலைவராக செயற்பட வேண்டும் என்ற வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் பிரகித் எக்னோலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதியரசர்கள் குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. குறித்த வழக்கு முன்னர் நாமல் பழல்லே, மகேன் வீரவன் மற்றும் சுஜீவ நிசங்க ஆகிய நீதிபதிகள் அடங்கிய 3 அடங்கிய குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் நீதியரசர் நாமல் பழல்லே ஒழுக்காற்று விசாரணை காரணமாக பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டதாலும் மற்றும் நீதியரசர் மகேன் ஓய்வு பெற்றதாலும் இவ்வழக்கு விசாரணை பல மாதங்களாக தடைப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக பிரதம நீதியரசர் பிரேத்மி பத்மன் சூரசேனவினால் புதிய 3 அடங்கிய நீதியரசர்கள் குழு பெயரிடப்பட்டது. இதன் அடிப்படையில் நயனா செனவரத்ன, நளின் ஹேபாவசம் மற்றும் லக்மாலி ஹேபாவசம் ஆகிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு முன்னர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் விசாரிக்கப்பட்ட போதிலும் நேற்று அது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெல வசித்த உத்தியபூர்வ இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் நேற்று வழக்கு அழைக்கப்பட்ட போது அதனை எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் வாராந்தம் விசாரணைக்கு எடுக்க நீதியரசர்கள் குழு தீர்மானித்தது. அத்தோடு அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு 2 சாட்சியாளர்களுக்கும் அழைப்பாணை விடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் ஊடகவியலாளர் பிரகித் எக்னோலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கின் பிரதிவாதிகளாக இலங்கை ராணுவத்தின் கிரைத்தலை முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய கர்னல் ஷம்மி அர்ஜுனகுமார ரத்ன உள்ளிட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் 9 உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று திங்கட்கிழமை ஒரு கை குழந்தை உட்பட மேலும் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் அடையாளம் காணப்பட்ட 4 எலும்புகள் அகழ்ந்தும் எடுக்கப்பட்டுள்ளது. இன்றும் புதிதாக அடையாளம் காணப்பட்ட 4 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து அப்புதைகுழியில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 250ஆக அதிகரித்துள்ளது. மேலும் அங்கு இன்று புதிதாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூட்டு தொகுதியுடன் சேர்த்து அங்கு மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 147ஆக அதிகரித்துள்ளது. செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள்
7வது நாளாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. காலை 7:40 மணி முதல் தற்போது வரை அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருவதுடன் இன்றைய தினம் புதிதாக 4 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டதுடன் அந்த 4 மனித எண்பு தொகுதிகள் ஒன்று சிறு குழந்தையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் மொத்தமாக 4 மனித எண்பு தொகுதிகள் சிறு குழந்தை உள்ளடங்களாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் இன்றைய நாள் முடிவில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 247. சான்று பொருட்கள் இன்றைக்கு எடுக்கல. ஆனால் ஏற்கனவே எடுத்த சான்று பொருட்கள் அவ்வளவும் இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கஸ்டடிக்கு கட்டுக்காவலுக்கு இன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டது. நாளைய தினம்தான் எங்களுக்கு கையில் கிடைக்கும் என்னென்ன சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் உங்களுக்கு சான்று பொருட்கள் தொடர்பான விவரத்தை முழுமையாக சொல்லக்கூடியதாக இருக்கு. அது தொடர்பான அந்த பிரதேசம் இன்னும் அகழ்வு ஆரம்பிக்கப்பட இல்லை. நாளைய தினம்தான் அது தொடர்பான அகழ்வு ஆரம்பிக்கப்படுவதாக நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடினோம். கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடி மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்த ஊழல்வாதிகள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எத்தனைக்கின்றனர். ஆனால் ஜனாதிபதியின் பொறுமைக்கும் எல்லையுண்டு என ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் செயலாளராக இருந்தவர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் மக்கள் முன்னிலையில் தோன்றுவதற்கு பயந்து தலைமறைவாக இருந்தனர். அமைச்சர்களின் செயலாளர்கள் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருந்ததை நாம் மறக்க முடியாது. அன்று வீதியில் இறங்க அஞ்சியவர்கள் இன்று ஜனாதிபதியின் நட்பண்பையும் நிதானத்தையும் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் ஆட்டம் போட தொடங்கியுள்ளனர். ஜனாதிபதி தனது நிறைவேற்ற அதிகாரத்தை பிரிகூக்கி தெரியாமல் அமைதியாக இருக்கவில்லை. அவர் மக்கள் மீது கொண்டுள்ள கருணையினால் பொறுமை காக்கின்றார். ஆனால் சுகீஸ்வர பண்டார, நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றி துடிப்பது வேடிக்கையாக உள்ளது. நாட்டை வங்குரோ தாக்கிவிட்டு மக்கள் சொத்துக்களில் சுகபோகம் அனுபவித்த இந்த திருடர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மக்கள் ஆணை வழங்க தயாராக இல்லை. இவர்கள் மீண்டும் அதிகாரத்திற்கு வர முற்பட்டால் பழைய போராட்ட காலத்தை போன்றதொரு மக்கள் எழுச்சி உருவாவதை தடுக்க முடியாது. தற்போதைய ஜனாதிபதியுடன் இந்நாட்டு மக்கள் கைகோர்த்துள்ளனர் என்பதை எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி விரட்டுவதற்கு 1 லட்சம் பேரை நீங்கள் திரட்டினால் உங்களை விரட்டியடிக்க நாங்கள் 2 லட்சம் பேரை திரட்டுவோம். மக்கள் சக்தியை சீண்டி பார்க்க வேண்டாம் என எச்சரிக்கின்றோம். அதேவேளை தற்போதைய அரசாங்கத்திலும் சில முறைகேடுகள் நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் $2.5 மில்லியன் அல்லது 75 கோடி ரூபாய் நிதி மோசடி மற்றும் 600 லட்சம் டாலர்கள் மாயமானதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்து வெளியிட்டுள்ளார். நாம் அரசாங்கத்தை பாதுகாக்கின்றோம் என்பதற்காக இவ்வாறான தவறுகளை நியாயப்படுத்தப் போவதில்லை. அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ தவறு இழைக்கும் பட்சத்தில் அதனை சுட்டிக்காட்ட நாம் தயங்க மாட்டோம். ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு மீண்டும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க எவராவது முற்படுவார்களாயின் அவர்கள் எவராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இழந்த மக்கள் பணத்தை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும். தகுதியற்றவர்களை பதவிகளில் அமர்த்துவதை தவிர்த்து நாட்டை நேசிக்கும் ஊழலற்ற அதிகாரிகளை கொண்டு நிர்வாகத்தை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டை அளித்த பாதாள உலக கும்பல்கள், கள்ள வியாபாரிகள் மற்றும் முறைகேடான வர்த்தகர்களிடமிருந்து இந்த நாடு மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் மீட்கப்பட்டுள்ளது. மீண்டும் அத்தகையதொரு இருண்ட யுகத்திற்கு நாடு செல்வதை அனுமதிக்க முடியாது. எனவே தற்போதைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நேர்மையான பாதையில் அரசாங்கம் பயணிக்க வேண்டும். இல்லையெனில் 225 மக்கள் பிரதிநிதிகளையும் விரட்டியடிக்கும் மற்றும் ஒரு மக்கள் போராட்டம் அடிப்பதை தவிர்க்க முடியாது என்றார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றதை அடுத்து யாழ்ப்பாணம் காக்கைதீவில் இன்று விஜய் ஆதரவாளர்கள் வெடிகொளுத்தி கொண்டாடினர். இதன்போது வறிய மக்களுக்கு அரிசி பொதிகளும் விஜய் ஆதரவாளர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் போல விஜயும் மக்களுக்கு உதவி செய்வார் என தெரிவித்த ஆதரவாளர்கள் அவரை போல தாமும் செய்வதாக தெரிவித்தனர். அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு திமுகவோட இருந்து பிரிஞ்சு அதிமுகவில் வெட்ட சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்றார்கள். அப்போ அதுவும் ஒரு அவரும் நடிகராக இருந்தால் விட்டவர். இப்போ அதனால் சொல்லி போட்டாங்க. ஆனால் கண்ணால் பார்க்கல. அந்த காலத்தில் இந்த காலத்தில் இப்போ இவரை நாங்கள் எம்ஜிஆர் மூலமாக தான் பார்க்கணும். அப்போ தான் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். அப்போ வெட்ட வெற்றி வரலாறு காணாத வெற்றி இது சொல்ல வார்த்தை இல்லை. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் எத்தனை பேர் எத்தனை பேர் போனது இந்த ஒரு வெற்றியை தான் உலகமே பார்க்குது. வெளிநாட்டில் இலங்கையில் எங்களுக்கு திரும்ப ஒரு வெற்றி.
மன்னார் மோர்பீதி பகுதியில் குடும்பத் தகராறு காரணமாக தனது கணவனை கொலை செய்த அவரது உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசலக்கூட குழியில் போட்ட நிலையில் குறித்த சடலம் நேற்று மன்னார் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மன்னார் மோர்வீதியில் வாடகை வீடு ஒன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கு இடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை நேற்று துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசலக்கூட குழியினுள் போட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் குறித்த பெண் சரணடைந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மன்னார் போலீசார் சடலத்தை பார்வையிட்டதோடு மன்னார் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு தெரியப்படுத்தியதோடு கொலையை செய்த குறித்த பெண்ணையும் அழைத்து வந்தனர். பின்னர் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் வருகை தந்த நிலையில் சடலம் மலசலக்கூட குழியிலிருந்து எடுக்கப்பட்டது. சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு கொலை செய்த அவரது மனைவி மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட குறித்த பெண் கடந்த 2 மாதங்களாக மன்னார் மோர்வீதியில் எவ்வித பதிவுகளும் ஒன்றை வசித்து வந்துள்ளது தெரிய வருகின்றது. இந்த நிலையில் குறித்த வீட்டில் உள்ள உடைமைகள் அனைத்தும் குறித்த பெண்ணை உரிமை கோரியவரின் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.